வணக்கம். கிச்சாஸ் ஃபார்மிங்காக ஹேமலதா பாலகிருஷ்ணன். இந்த வீடியோ என்னோட ஒரு சப்ஸ்கிரைபருக்காக இதை போடுறேன். தூக்கத்துக்காக இவங்க நிறைய டேப்லெட்ஸ் எடுக்கிறதுனால முடி நிறைய கொட்டுது, அதுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்காக தான் இப்போ நான் இந்த ஒரு ஹேர் பேக் போட போகிறேன். ஹேர் பேக்கில் 2 முக்கிய பலன் கிடைக்கும். ஒன்று, மன அழுத்தத்தை போக்குது. அப்புறம் கல்லீரல் இருக்கிற நச்சுத்தன்மையை நீக்குது. முடி வளர்ச்சியை தூண்டுது. அதாவது இறந்த அந்த முடிகள் எல்லாம் உதிர்த்து அந்த இடத்துல புது முடி வேகமாக வளர இது துணை செய்யுது. வாங்க அது எப்படி செய்யுது அப்படிங்கிறத விவரமாக பார்க்கலாம். இந்த கருப்பு கவுனி அரிசியில் ஆந்தோசயனின் இந்த கருப்பு கவுனிக்கு நிறத்தை கொடுக்கக்கூடியது. இது ஒரு சிறந்த ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக செயல்புரிகிறது. பாருங்கள், இதுதான் கருப்பு கவுனி அரிசி. புரோட்டீன், ஆந்தோசயனின், அப்புறம் நார் சத்து, அயன், விட்டமின் இ, விட்டமின் பி, மினரல்ஸ், ஈயம், இன்னும் அமிலம் கூட இதில் நிறைஞ்சிருக்கு. இப்போது கொஞ்சமாக நான் கருப்பு கவுனி அரிசி முதல் நாளே ஊற வச்சிடுறேன். தலையில் pH லெவலில் சமன்படுத்த இது உதவுது. அதாவது நம்முடைய முடி அமிலத்தன்மை கொண்டது. இது அந்த pH சமநிலை பாதுகாக்கிறதுனால உதிர்வை தடுக்குது. கியூட்டிக்கல் ஆரோக்கியத்தை கூட இது நல்லா பாதுகாக்குது. அதனால் தலையில் நோய் கிருமிகள் தொற்றாமல் இருக்க, எரிச்சல், அரிப்பு இதெல்லாம் இல்லாமல் கருப்பு கவுனி பெரிதும் உதவியாக இருக்குது. இப்போ பாருங்கள், நான் கொஞ்சமாக அந்த ஊறின கருப்பு கவுனி அரிசியை எடுத்து இதை தண்ணி எதுவும் கலக்க வேண்டாம், முதல்ல நல்லா பாருங்கள், நல்லா குறக்குறன்னு கொஞ்சம் அளவுக்கு அரைச்சிருக்கு. இப்போது இந்த தண்ணியை எடுத்து அதில் ஊற்றி இப்போது நல்லா நைஸாக எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு இப்போது நம்ம நைஸாக அரைக்க போகிறோம். வாங்க எப்படி அரைக்குதுன்னு பார்க்கலாம். கருப்பு கவுனி தண்ணியை தான் ஊற்றுறேன். அதில் மாதிரி நான் ஒரு 2-3 தடவை அரைச்சி வடிகட்டி அதை எடுக்கிறேன். ஆந்தோசயனின் மன அழுத்தத்தை குறைக்குது. அப்புறம் கல்லீரல் இருக்கிற நச்சுக்களை எல்லாம் அழிக்குது. அதனால் நான் மன அழுத்தம் நீங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நல்லா தூக்கமும் வரும். ஆந்தோசயனின் தான் இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு கருப்பு நிறத்தை கொடுக்குது. சத்து நிறைந்த இந்த பினாலி கலவைகள் ஆக்சிஜனேற்ற பண்பு இருக்கிறதுனால முடி ஆரோக்கியத்தை இருக்கிற நச்சு அழிவதுனால ஆரோக்கியம் மேம்படும். இதில் ஃப்ரெஷ்ஷாக இப்போ கொஞ்சம் முருங்கைக்கீரையை பறிக்கிறேன். இந்த முருங்கைக்கீரையில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, பயோட்டின் இருக்கிறதுனால அமினோ அமிலம், அப்புறம் ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் எல்லாம் இருக்குது. அப்புறம் ஜிங்க் இருக்குது. சரி, இதெல்லாம் இருக்கிறதுனால என்ன, முடியினுடைய வேர்க்கால ஆரோக்கியமாக வைக்க உதவுது. இப்படி ஆரோக்கியமாக இருந்தால் கொலாஜன் உற்பத்தி நல்லாயிருக்கும். அதனால் கெரட்டின் உற்பத்தியும் அதிகமாக இருக்கும். அடுத்து முருங்கைக்கீரையை இப்போது மிக்சி ஜாரில் போடுறேன். கருப்பு கவுனி அரிசி தண்ணியை தான் இதில் ஊற்றி அரைக்கணும். கருப்பு கவுனி ஊறின அரிசி தண்ணியை தான் விட்டு நான் இப்போ அரைக்கிறேன். இருக்கோம் பாருங்கள் எப்படி அரைச்சிருக்குன்னு. இப்போது இதை அப்படியே நல்லா வடிகட்டி தண்ணி மட்டும் அதே கருப்பு கவுனியை கழுவின அந்த ஊறின தண்ணியிலே விடுறேன். இப்போ முருங்கைக்கீரையும் நான் இப்போது கருப்பு கவுனி அரைச்ச மாதிரியே தான் 2-3 தடவை இந்த கருப்பு கவுனி தண்ணி விட்டு அரைச்சி வடிகட்டி அப்படி தான் எடுக்கிறேன். பாருங்கள், ஒமேகா 3 கொழுப்பு, அப்புறம் அமினோ அமிலம் இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த முருங்கைக்கீரை நம்முடைய தலைமுடியை ஈரப்பதமாக வச்சுக்க உதவுது. அது மட்டும் இல்லை, இதில் ஜிங்க் இருக்குது. அதனால் முடி வறட்சியாகாமல் இருக்க நம்மளை பாதுகாக்குது. ஆரோக்கியமான அந்த pH லெவலையும் இதை சமர்த்தி முடி வளர்ச்சிக்கு உதவுது. புதினா, இந்த புதினாவுடைய இலையை எடுத்து இப்போ மிக்சி ஜாரில் போட்டு அதே அந்த கருப்பு கவுனி தண்ணியை ஊறின தண்ணியை இதில் விடுறேன். விட்டு அதை அரைக்க போகிறேன். வாங்க எப்படி அரைக்குதுன்னு பார்க்கலாம். அரைச்சிருக்கு, இதை அப்படியே வடிகட்டுறேன். இதே மாதிரி ஒரு 2-3 தடவை அரைச்சி வடிகட்டி எடுக்கிறேன். இங்கே ஏன் புதினா சேர்த்துருக்கேன் அப்படின்னா, புதினா சிறந்த ஒரு கரோட்டின், ஆன்டிபயாட்டிக் நிறைஞ்சிருக்கு. அதனால் இது முடி வளர்ச்சியை அதிகப்படுத்தும். முடி உதிர்வை கூட இது நல்லா தடுக்குது. அப்புறம் பூஞ்சை எதிர்ப்பு பண்பு இருக்குது. அதனால் பொடுகு வராமல் தடுக்கும், முடி வளர்ச்சியை தூண்ட செய்யுது. அப்புறம் இதில் மென்தால் இருக்கிறதுனால தலையில் ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி முடி உதிராமல் பலமாக இருக்க அது ரொம்ப உதவி பண்ணுது. முக்கியமாக இது மன அழுத்தத்தை குறைக்குது. ஏன்னா இதில் இருக்கிற அந்த நல்ல ஒரு மனம், அந்த அரோமா இதில் மன அழுத்தத்தை குறைக்குது, மன சோர்வை. நீங்கள் இந்த கருப்பு கவுனி அரிசி ஊற வச்ச தண்ணியில் கருப்பு கவுனி அரிசி கொஞ்சம், அப்புறம் முருங்கைக்கீரை, புதினா போட்டு அரைச்சிருக்கேன். எப்படி தடவலான்னு பார்க்கலாம். இவங்க என்னோட சப்ஸ்கிரைபர் தான். இவங்களுக்கும் இதே பிரச்சனை தான், தலைமுடி நிறைய கொட்டுது.
அப்புறம் வந்து சரியான தூக்கம் இல்லை, அதனால் நிறையா ஸ்லீப்பிங் டோஸும் எடுத்துக்கிறாங்கன்னு. ஸோ இப்போ அவங்களுக்கு கவுனி அரிசியில் ஊற வச்சு அதை அரைச்சது தான் இப்போ அவங்களுக்கு தடவ போகிறேன். பாருங்கள், முதல்ல ஒரு காட்டன் எடுத்துக்கிட்டேன். காட்டனில் நல்லா டிப் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முடியை எடுத்து அப்படியே அதை நல்லா தடவி விடுறேன். அந்த ஸ்கால்ஃபில் அழுத்தி நல்லா தடவுறேன். இந்த மாதிரி தடவி விட்டு நான் ஒரு மணி நேரம் அவங்கள ஊற சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க குளிச்சுட்டு வருவாங்க. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அவங்களே அவங்களுடைய அந்த அனுபவத்தையும் சொல்லுவாங்க. வாங்க இப்போது நான் அதை அவங்களுக்கு தடவுறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஏதாவது தலைமுடி பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குரிய ரெமிடியை கண்டிப்பாக வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். நான் நல்லா நினச்சி இப்போ உச்சந்தலையிலேருந்து தேய்க்கிறேன். அதே மாதிரி அடிப்பகுதி, சைடு, மேலே எல்லாமே வந்து இப்போது நல்லா தேய்ச்சி கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஊறினா போகிறோம். பட் நம்ம விருப்பம் தான் 1 மணி நேரமும் ஊறலாம், ஒன்றும் தப்பு இல்லை, எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. முடி கொட்டுறதுக்கு முக்கியமாக காரணம் வந்து சூடு தான். அதாவது சூடுங்கிறது வந்து உச்சந்தலையிலையும் அடி வயிற்றுலையும் ஏற்படுகின்ற அந்த சூடு தான். இது எப்படி உருவாகுது அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து நம்ம சாப்பிட்ற எந்த சாப்பாடுமே வாய் வழியாக போகிற எதுலேயுமே இருக்கிற அந்த டாக்ஸினை எடுக்கிறது வந்து லிவர் தான். அப்படி அந்த லிவர் வந்து வேலை செஞ்சு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சுன்னா அந்த டாக்ஸின்லாம் நம்ம உடம்புலையே தேங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அதனுடைய இண்டிகேஷன் தான் நம்ம கண் எரிச்சல், கண் செவந்து போகிறது, அந்த மாதிரி எல்லாம் சரியான தூக்கம் வராது. இதெல்லாம் வந்து இதனுடைய இதுதான். டாக்ஸின் வந்து யூரின் வழியாக வெளியேற்றுறது. அப்போ முக்கியமான வேலை வந்து கிட்னி. ஸோ கிட்னியும் சோர்ந்து போகும்போது தான் நமக்கு இந்த தலைமுடியெல்லாம் கொட்டி வழுக்கை ஆகிற அளவுக்கு முடி வந்து எழுந்துடுற காரணமும் அதுதான். தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம நிறைய உள்ள லிக்விடாக ஜூஸு, அப்புறம் வந்து சூப்பு, இது மாதிரியெல்லாம் நிறைய நம்ம உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸோ கெமிக்கல்ஸோ எதுவுமே ஆட் ஆகிருக்காது. இயற்கையான முறையில் விளைஞ்ச அந்த காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கும் போது நம்ம லிவரும் கிட்னியும் இன்னும் நல்லாயிருக்கும். அப்போ நம்மளுடைய தலைமுடியுடைய வளர்ச்சியும் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 ஹவர் தான் ஊறணும். பட் அவங்களுக்கு தேய்க்கும் போதே எனக்கு ஒரு தலைவலி, கண்ணெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் நான் அது 1/2 ஹவர் தான் அவங்களுக்கு டைம் வச்சுருக்கேன். ஆனால் அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். உச்சந்தலையிலேருந்து அப்புறம் அந்த அடிப்பகுதி, நுனி, முடி எல்லாமே நல்லா தேய்ச்சிட்டேன். அரைச்ச ஸ்மெல்லும் நல்லா இருக்குது. நுனி வரைக்கும் அப்படியே அந்த உள்ளே விட்டு நல்லா அப்படியே கொஞ்சம் கையில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம தேங்காய் எண்ணெய் எப்படி தேய்ப்போம் அதே மாதிரி அப்படியே இந்த இதில் ஃபுல்லாக தேய்ச்சிக்கோங்க. வெரி குட். அப்படிதான். கோதுமை புல் நல்ல பலன் கொடுக்கும். அது வந்து இந்த முடி வளர்ச்சி மட்டும் இல்லை, அந்த டிப்ரெஷனையும் நல்லா ரிலீவ் பண்ணுது. அதை எப்படி வந்து முளை கட்டி அதை வளர்த்து எப்படி ஜூஸ் போடணுங்கிறத கூட நான் வீடியோ போட்டிருக்கேன். அது ஐ பட்டன் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். புதினா, கொத்தமல்லி இதுவும் நல்லா வந்து பலன் கொடுக்கும். அதுவும் ஜூஸ் போட்டு குடி. லெமன் கிராஸ் கூட நல்ல பலன் கொடுக்கும். அது ஃபுல் வீடியோவை நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். அதனுடைய டீ போட்டு குடித்தோன்னா நல்ல டிப்ரெஷன் குறையும், நல்ல ரிலாக்ஸ் கிடைக்கும். டீ போட்டோன்னா அந்த வீடு பூராவே அவ்வளோ வாசம். இந்த ஹேர் பேக்கை ஃபேஸு, கை, கால் எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ணலாம். நல்ல ஸ்கின்னுக்கு வந்து ஒரு க்ளூமிங்காக இருக்கும், நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும். அந்த பிளாக்கு மார்க்கு எல்லாமே அழகாக மறையும். அப்படியே ஃபேஸ்லேயும் தேய்ச்சிக்கலாம். அதை ஃபேஸில் இருக்கிற அந்த பிளாக்கிஷ்லாம் மாறும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரொம்ப நல்லா இதாக இருக்கும். ஒரு 1/2 ஹவர் ஊருங்க போகிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் ஷாம்பு போட வேண்டாம், சும்மா சாதாரணமாகவே சிவக்காய் இருந்தால் சிவக்காய் போட்டு தேய்ங்க. கார்த்திகை போடுறாங்க. போடுங்க. சின்னசாக இருக்கு. இப்போ நிறையா வந்து முடி கொட்டி அங்கங்கே இதுவாக இருக்குது. பட் இதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதுனா நம்ம போடலாம். கருப்பு கவுனி அரிசி, அதை வந்து நீங்கள் நைட்டே ஊற வச்சு அந்த தண்ணியில் தான் அந்த அரிசி கொஞ்சமாக அரைக்கணும். அப்புறம் வந்து கொஞ்சம் முருங்கைக்கீரை, புதினா இதெல்லாம் தான் போட்டு உங்களுக்கு நான் இப்போது ஹேர் பேக் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்களும் வீடியோவை அப்புறம் திரும்ப பாருங்கள். இந்த கண்ணுக்கு கீழே மேலே எல்லாமே தடவிக்கலாம். ஸ்கின்னும் நல்லா ஷைனிங்காக இருக்கும், அந்த ட்ரைனஸ்லாம் போயிடும்.
தேய்ச்சது உங்களுக்கு எப்படி இருக்குது? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சில்னஸாக இருக்குது. ஸ்கால்ப் வந்துட்டு நல்லா கூலிங்காக இருக்குது. ஒரு இதில் ஃப்ரீ ஃபீல் கிடைக்குது. மைண்டு டிப்ரெஷன் குறையிற ஃபீல் ஆகுது. ரிலாக்ஸாக ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இதுக்கு முன்னால் உங்களுக்கு தலை வலிச்சுதுன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாம். இப்போ அது தேய்க்கும் போது உங்களுக்கு அதுலேருந்து ரிலாக்ஸ் தெரியுதுங்களா? நல்ல ரிலாக்ஸ் தெரியுது. நீங்கள் அப்ளை பண்ணும்போதே எனக்கு வந்துட்டு அப்படியே தூங்கலாம் போல ஒரு ஃபீலு. ஒரு மாதிரியே ஏதோ பூஸ்ட் யோசிச்சுக்கிட்டே இருப்போம் இல்லைங்களா? இப்போ இது நீங்கள் மசாஜ் பண்ணும்போது இப்படியே இருந்துடலான்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. தலையில் நல்ல ஹீட் ஃபார்ம் ஆகுது. அப்படியே கூலிங் கிடைக்கிற மாதிரி இருக்குது. நமக்கே தெரியுது பாருங்களேன். இப்போ நம்ம தலையில் கை வைக்கும்போது சூடு வந்துட்டு அப்படியே ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. எனக்கு இந்த இடம் தான் ரொம்ப ஹீட் ஃபார்ம் ஆகும். அது தெரியுது நல்லாவே. இது தடவும் போது இந்த சாறு உள்ளார இறங்குது இல்லை மண்டை, அதை உங்களால் உணர முடியுது. ஓகே ஓகே. அப்போ இது நீங்கள் வாரம் 2 தடவை எடுத்துகிட்டு வாங்குங்க. சரிங்கம்மா. உங்களோட ஃபீட்பேக் தான் அது பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை வரும். ஏன்னா வந்து இவ்வளோ எளிய இதை யூஸ் பண்ணியே நல்ல விதமாக எந்த ஒரு பக்க விளைவு இல்லாமல் எடுக்கக்கூடிய ஒரு முடியை வந்து முடி கொட்டுதலை குறைக்கும். அந்த ஸ்கால்ஃபில் இருக்க அந்த சூட்டை நல்லா தனியாக ஹீட்டு தான் இப்போ நல்லாவே தெரியுது. ரிசல்ட் தெரியுது. நீங்கள் அதை ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணீங்கல்ல, அது எடுத்து ஃபர்ஸ்ட் வைக்கும் போதே எனக்கு வந்துட்டு ஒரு ஐஸ் கட்டி வைக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஒரு நல்ல ரிலாக்ஸாக இருக்குது. ஓகே ஓகே. உங்களுக்கு இந்த முடியை கொட்டுறதுக்கு காரணமே வந்து ஒரு சூடு வந்து நீங்கள் கட்டாயம் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக. இப்போ கண்ணுக்கு கீழே அப்ளை பண்ண சொன்னீங்கல்ல, அதுவே நல்ல ஒரு ஃபீல் ஆகுது. நல்லா இருக்கு. சரி சரி. இந்த மாதிரி காட்டனில் டிப் பண்ணி நம்ம இந்த சாரை நினச்சி 2 கண்ணுலையும் வச்சு கவனம் வச்சுக்கோங்களேன். கண்ணு ஹீட்டு வந்துட்டு ஃபீல் ஆகுது, எனக்கே தெரியுது. ஓகே ஓகே. இப்போ நல்லா ஃபீல் பண்ணுறீங்க. கூலிங் ப்ராசஸ் தெரியுது. நல்லா ரிலாக்ஸாக இருக்குது. சரி சரி. ஓகே. நல்லா நீங்கள் குளிச்சுட்டு சரிம்மா அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரி. ஓகே. தேங்க்யூப்பா. அப்படியே இருங்க. இப்போ குளிச்சுட்டு வந்ததும் உங்களுக்கு எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஹேர் வந்து ஸ்மூத்தாக இருக்கிற ஃபீல் இருக்குது. அது இல்லாமல் மண்டையில் இருக்கிற ஃபீலே இப்போ தான் தெரியுது. முடி இருக்கிற ஃபீலு ஒரு சில்னஸ் இன்னுமே இருக்குது. ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஓகே ஓகே. இந்த மெத்தடை நீங்கள் வீக்லி 2 தடவை யூஸ் பண்ணுங்கள். சரி. உங்களுக்கு அந்த டிப்ரெஷனும் சரியாகும். சரி. நல்ல தூக்கம் வரும். சரி. இந்த முடி கொட்டுறதும் அப்படி நிற்கும். ஓகே ஓகே. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக ஃபீட்பேக் சொல்லுங்கள். கண்டிப்பாக. வியூவர்ஸ்க்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஓகே. நல்லா இருக்குது ஹேர் இப்போ சாஃப்டாக. ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலான கிச்சாஸ் ஃபார்மிங் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற ஆலை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.